அந்த கும்பமேளாவில் என்ன நிகழ்வுகள் நடக்குதோ அந்த பலன் வந்து திருவாரூர் தியாகராஜ கோவிலில் இருக்கக்கூடிய நவக்கிரகாதிபதி இவங்க அத்தனை பேருமே தெற்கு நோக்கி இருக்காங்க. தென் திசையை நோக்கி இந்த நவக்கிரகாதிபதிகள்லாம் இருக்குது. இங்கே உள்ள தாமரை குளத்தில் கமலாலயம்னு ஒரு குளம் இருக்குது. அந்த கமலாலய குளத்தில் குளிக்கிறதுனால அந்த பலன் ஏற்படும். இது வந்து இந்த நம்ம தென்பகுதியில் இருக்கிறதுல ஒரு சிறப்பான ஆன்மீகவாதிகள் வந்து இந்த வடபகுதியில் காசி அந்த கும்பமேளா நடக்க இடங்களுக்கு போக முடியலைன்னா அவர்கள் திருவாரூரில் இருக்கக்கூடிய கமலாலயத்தில் அந்த குளத்தில் வந்து குளிக்கலாம். குளித்து சுவாமி தரிசனம் பண்ண வரலாம். அங்கே நவக்கிரகாதிபதி தான் தெற்கு நோக்கி தான் இருக்குது. இதில் இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு ஊர்கள்லேயும் ஓடக்கூடிய நதிகள் இருக்கு இல்லையா, அந்த நதிகள் வந்து மேற்கிருந்து கிழக்க பார்க்க வந்து பின்பு தெற்கு நோக்கி திரும்பி பின்பு கிழக்க பார்க்க பாயுதுன்னா அந்த ஊரில் வட திசையிலேருந்து தெற்கு பார்க்க பாயக்கூடிய இடங்களில் அந்த நவக்கிரகாதிபதிகள் அந்த நதியில் அதனுடைய அருளாசி கிடைக்கும்.